நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். யாத்திராகமம் 33:2. கர்த்தர் கானானியரை ஒரே வேளையில் மொத்தமாக துரத்தி விடாமல் அவர்களை தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துவார். நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன் நின்று துரத்தி விடுவேன். யாத்திராகமம் 23:30. கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்பப்பட்ட பிரபுக்களில் 10 பேர் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நம்பாமல் நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது என்று அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் இவ்வாறு பேசுவது கர்த்தரால் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியுமோ அல்லது முடியாதோ என்று தெரியவில்லையே என்று சந்தேகத்தோடு கேட்பதற்கு சமம். 12 வேவுக்காரரில் ஒருவராகிய காலேபு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார். காலேபு சொல்லுகிற வார்த்தைகளை யோசுவாவும் அங்கீகரிக்கிறார். காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்துகிறார். தான் சொல்லுவதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்பது காலேபின் விருப்பம். காலேபு என்னும் பெயருக்கு முழு இருதயம் என்று பொருள். இஸ்ரவேல் புத்திரர் காலேபின் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் அவர்களும் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நம்புவார்கள். காலேபு இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். காலேபின் வார்த்தையில் உறுதி இருக்கிறது. நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று காலேபு சொல்லுகிறார். கானானியர் பலவான்களாக இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரரும் பலவான்களாகவே இருக்கிறார்கள். காலேபு இஸ்ரவேல் புத்திரரை உற்சாகப்படுத்துகிறார். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று காலேபு ஆர்வத்தோடு சொல்லுகிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணும்போது முன்னணியில் புறப்பட்டு போகிறவர். காலேபு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆகையினால் காலேபு அவர்களுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் தெம்பையும் நம்பிக்கையையும் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறார். கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே இஸ்ரவேல் புத்திரரின் விருப்பம். தங்கள் விருப்பத்தை காலதாமதம் பண்ணாமல் உடனே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று காலேபு விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இதனால் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாயிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபப்படுகிறார். அவர்கள் கானான் தேசத்தின் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் தம்முடைய கோபத்திலே சொல்லுகிறார். கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்தவர்களில் 10 பேர் அந்த தேசத்தை குறித்து இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே துர்ச்செய்தி பரம்பச் செய்கிறார்கள். இதனால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் காலேபும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கலகத்தை அடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களை அழித்து போட போவதாக அவர்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பணிவாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் மோசேயின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் அழித்து போடவில்லை. தம்மை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் கானான் தேசத்தை காண மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலேபும் யோசுவாவும் அவர்களுடைய சந்ததியாரும் கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள். கானான் தேசத்தை சுற்றி பார்த்துவிட்டு இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே துர்ச்செய்தியை சொன்னவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்துப் போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கானான் தேசத்திற்கு போவோம் என்று சொல்லி மலையின் மேல் ஏறி துணிகிறார்கள். அமலேக்கியரும் கானானியரும் இஸ்ரவேல் புத்திரரை முறியடித்து துரத்துகிறார்கள். கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போனவர்களில் 10 பேர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கானான் தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை சொல்லுகிறார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரல் இட்டு புலம்புகிறார்கள். ஜனங்கள் அன்று இரா முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் மத்தியிலே துர்ச்செய்தியை பரம்பச் செய்கிற வேவுக்காரரின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இஸ்ரவேலின் பாளையத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்போது ஒரு ஆபத்தும் வரவில்லை. ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு ஆபத்துக்கள் வந்தது போல பாவித்து சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்புகிறார்கள். அவர்கள் அழுவதற்கு நியாயமான காரணம் எதுவும் இல்லை. ஆனாலும் அவர்கள்
அன்று இரா முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக முறுமுறுப்பதினால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் பேசுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரலுக்கும் புலம்பலுக்கும் அவர்களுடைய கோத்திர பிதாக்களின் பிரபுக்களே காரணம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். இந்த செய்தி உண்மையான செய்தி அல்ல. அவர்கள் சொன்ன செய்திக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் சொன்ன பொய்யான செய்தியை சபையார் எல்லாரும் கேட்டு கூக்குரலிட்டு புலம்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எகிப்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் எல்லா வார்த்தைகளையும் சீர்தூக்கி பார்த்தால் யாரும் தப்ப முடியாது. துன்மார்க்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சாலமோன் கூறுகிறார். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரருடைய இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் அவர்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரமாகவே பதில் கொடுத்து விடுகிறார். 40 வருஷ காலத்தில் யோசுவாவையும் காலேபையும் தவிர பழைய சந்ததியார் எல்லோரும் வனாந்திரத்திலே செத்து போகிறார்கள். மரணம் உடனடியாக ஆரம்பித்து விடுகிறது. எகிப்து தேசத்தில் செத்து போனால் நலமாயிருக்கும் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுகிறார்கள். அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து பல மாதங்களாயிற்று. இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் இதுவரையிலும் பிரயாணம் செய்தார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தர் அவர்களை இதுவரையிலும் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போதோ எகிப்து தேசத்தில் செத்துப்போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். வனாந்திரத்திலே செத்து போவதற்கு பதிலாக எகிப்து தேசத்திலே செத்து போவதை விரும்புகிறார்கள். எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்று இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக சொல்லுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அழைத்து வந்திருக்கிறார். அவர்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு போகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கானான் தேசத்தை சுதந்திர தேசமாக கொடுப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ, நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன என்று கேட்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் ஒரு தப்பிதமும் செய்யவில்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். ஆனால் அவர்கள் கொள்ளையாவார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்திற்கு போக வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் இப்போது எகிப்து தேசத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசே தலைவராய் இருக்கிறார். மோசே அவர்களை கானான் தேசத்திற்கு நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தார் மோசேயின் ஆளுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கானான் தேசத்திற்கு போக விரும்பவில்லை. அவர்கள் மோசேக்கு பதிலாக ஒரு புதிய தலைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவதே தங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை அனுபவித்தவர்கள். எகிப்தியர்கள் மூலமாக பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு கானான் தேசத்தை விட எகிப்து தேசம் நலமான தேசமாய் தெரிகிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்தின் எல்லை பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது இதே வனாந்திரத்தின் வழியாக இங்கே இருந்து எகிப்து தேசத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது அவர்களுடைய மதியினம். கானான் தேசம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிற தேசம். அவர்களுடைய பங்கு வீதம் கானான் தேசத்திலே இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசம் பிடிக்கவில்லை. அவர்களுக்கு எகிப்து தேசமே பிடித்திருக்கிறது. எகிப்து தேசம் இஸ்ரவேல் புத்திரருடைய சுதந்திர தேசம் அல்ல. அங்கே அவர்களுக்கு பங்கு வீதம் இல்லை. ஆனாலும் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போக விரும்புகிறார்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஸ்தலத்திலே நாம் திருப்தியாய் இருக்க வேண்டும்.
கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியத்தை உண்மையோடு செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் நாம் திருப்தி அடையவில்லை என்றால் நமக்கு ஒருபோதும் திருப்தி ஏற்படாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஸ்தானத்தில் திருப்தி அடைய வேண்டும். அந்த ஸ்தானத்தில் நாம் திருப்தி அடையாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்திற்கு சுற்றி அலைந்தாலும் அங்கே நமக்கு திருப்தி ஏற்பட போவதில்லை. கர்த்தர் நம்மை எந்த சூழ்நிலையில் வைத்திருந்தாலும் நாம் அந்த சூழ்நிலையில் கர்த்தருக்குள் சந்தோஷமாயும் திருப்தியாயும் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவது நலமாயிருக்கும் என்று சொல்லுவதற்கு பதிலாக கர்த்தர் தங்களை எந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தலத்திலே திருப்தியாயிருப்பது தங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்ல வேண்டும். துர்ச்செய்தியினால் ஏற்பட்ட விளைவுகளின் விவரம் வருமாறு: சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்று சபையார் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் தங்களை ஏமாற்றி விட்டதாக அவரை தூஷித்தார்கள். நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர்களுடைய துர்ச்செய்தியினால் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் பயமும் கோழைத்தனமும் உண்டாயிற்று. இந்த துர்ச்செய்தி நிமித்தமாக இதுவரையிலும் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கலகம் பண்ணினார்கள். தங்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகளினால் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொள்கிறார்கள். அவர்களை அழிவில் இருந்து தப்பிக்க வைப்பதற்காக அவர்களுடைய சிநேகிதர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த முயற்சி வீணாய் போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் இன்னும் கலக குணம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுகிறார்கள். இதற்கு முன்பாக ஆரோனும் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருக்கு கீழ்ப்படிய செய்ய முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் முயற்சி தோல்வியுற்றது. வேறு வழியில்லாமல் இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுகிறார்கள். கூட்டக்காரரின் எண்ணிக்கை ஏராளமாய் இருக்கிறது. அவர்களுடைய சத்தமும் அதிகமாய் இருக்கிறது. அவர்கள் மத்தியிலே மோசேயும் ஆரோனும் பேசுகிறார்கள். ஆனால் திரளான ஜனங்களுக்கு மத்தியில் இவர்களுடைய பேச்சு கேட்கவில்லை. இவர்களுடைய பேச்சை கேட்க கலகக்காரர் யாரும் ஆயத்தமாய் இல்லை. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசுவதற்கு பதிலாக வேறொரு உபாயத்தை கையாளுகிறார்கள். அவர்கள் இருவரும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டிருக்கும் போது மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். தங்களுக்கு வேறொரு தலைவனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். இதனால் மோசேயின் ஆவியும் ஆரோனின் ஆவியும் கலக்கமடைந்திருக்கிறது. அவர்களுடைய மனதிலே குழப்பம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போக மனதில்லாமல் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவோம் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்டபோது மோசேக்கு அதிர்ச்சி உண்டாயிற்று. அவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் விட்டு விலகி போவதை பார்த்து மோசேயும் ஆரோனும் அதிர்ச்சி அடைந்தவர்களாக தரையிலே முகம் குப்புற விழுகிறார்கள். இந்த சம்பவம் உபாகமம் புஸ்தகத்தில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொன்ன வார்த்தைகள் அந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் என்று மோசே சொல்லுகிறார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கும் முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடக்கும் போது காலேபும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் பேசுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் இருவரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் இருவரும் மிகுந்த துக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மீது வந்திருக்கிறது.
கர்த்தருடைய கோபம் இப்போதே வெளிப்படப் போவதை யோசுவாவும் காலேபும் காண்கிறார்கள். அந்த வேதனையை அவர்களால் தாங்க முடியவில்லை. அவர்களுடைய வேதனை அதிகரிப்பதினால் அவர்கள் இருவரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி பேசுகிறார்கள். யோசுவாவும் காலேபும் அதிகாரத்தோடு பேசுகிறார்கள். கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன பிரபுக்களோடு காலேபும் யோசுவாவும் போயிருந்தார்கள். அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அது நல்ல தேசம். அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் போது தங்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கும் என்று காலேபும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் சொல்லுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதன் ரகசியம் இதுதான். கர்த்தரிடத்தில் நாம் பிரியமாக இருந்தால் அவரும் நம்மிடத்தில் பிரியமாக இருப்பார். தமக்கு பிரியமானவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கானான் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் ராட்சதராக இருந்தாலும் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனத்தார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசுவாவும் காலேபும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார்கள். யோசுவாவும் காலேபும் இஸ்ரவேல் ஜனத்தாரை நோக்கி, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்பது எபிரெயரின் வழக்கு சொல்லாகும். அவர்களை முறியடித்து விடலாம் என்பது இதன் பொருள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. நிழல் இல்லை என்றால் அங்கு வெயில் அதிகமாக இருக்கும். வெயிலில் மன்னா உருகி போகும். அதுபோன்று கானான் தேசத்தாரும் காணாமல் போய்விடுவார்கள். கானான் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் அரணிப்பான பட்டணங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு மெய்யான பாதுகாப்பு எதுவும் இல்லை. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களுடைய அரண்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை தராது. மற்ற வேவுக்காரர்கள் கானான் தேசத்தாரின் உருவத்தையும் பலத்தையும் பார்த்தார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபுமோ கானானியரின் துன்மார்க்கத்தை பார்க்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாகவும் அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று என்று யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு பாவிகளுக்கு கிடையாது. கானானியர் கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை அழித்து போட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கானானியர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது போல இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. கலகம் பண்ணினால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் சத்துருவாய் இருப்பார். ஆகையினால் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று யோசுவாவும் காலேபும் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ யோசுவாவின் வார்த்தைக்கும் காலேபின் வார்த்தைக்கும் செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரருடைய கோபம் காலேபின் மீதும் யோசுவாவின் மீதும் திரும்புகிறது. அவர்களுடைய கோபம் அதிகரிக்கிறது. இஸ்ரவேல் சபையார் எல்லாருமாய் சேர்ந்து காலேபின் மேலும் யோசுவாவின் மேலும் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் இருவரும் கர்த்தருடைய சார்பாக பேசுவதை காலேபும் யோசுவாவும் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்கள் பட்சத்தில் இருப்பார் என்றும் அவர் தங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்றும் காலேபும் யோசுவாவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீணாய் போகவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் கர்த்தரை நம்பினதினால் ஏமாற்றம் அடையவில்லை. அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் சொன்னபோது உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் முன்பாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய மகிமையை காண்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு குழப்பமும் திகிலும் பயமும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் கலகம் உச்ச நிலையை அடைகிறது. கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் உடனடியாக காணப்படாமல் போயிருக்குமானால் அவர்கள் தங்கள் தலைவர்களை கல்லெறிந்து கொன்று போட்டிருப்பார்கள். கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிறது. கர்த்தர் மோசேயை
ஆசரிப்பு கூடாரத்திற்கு அழைக்கிறார் என்பதற்கு கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது அடையாளமாகும். மோசே உடனே ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு போகிறார். கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கும் புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரா என்று ஜனங்கள் இன்றும் அவிசுவாசத்தோடு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களும் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்கள் கண்களால் கண்டவர்கள். ஆயினும் அவர்களிடத்திலும் அவிசுவாசமும் இருதய கடினமும் காணப்பட்டது. அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். யாத்திராகமம் 32 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் செய்தது போல தேவன் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் அழிக்கப் போவதாக எச்சரிக்கிறார். இஸ்ரவேலரின் புதிய ஜாதிக்கு மோசே முற்பிதாவாக ஆவதற்கு வாய்ப்பு வருகிறது. ஆனாலும் மோசே தன் ஜனங்கள் மீது வைத்திருக்கும் அன்பினாலும் பிரியத்தினாலும் தேவன் தனக்கு கொடுக்க விரும்பும் சிலாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதில் மோசே அக்கறையோடு இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி மோசேயினிடத்தில் முறையிடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் நீதியானது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி மோசேயினிடத்தில் 2 காரியங்களை சொல்லுகிறார். அவையாவன: இஸ்ரவேல் புத்திரரின் பாவம், இஸ்ரவேல் புத்திரர் பாவத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவத்தினால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள். அவர்கள் கர்த்தரை மறுதலித்து விட்டு அவரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரின் அவிசுவாசமே வனாந்திரத்தில் கர்த்தருக்கு அவர்கள் மீது கோபத்தை உண்டு பண்ணுகிறது. எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் என்றும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்றும் கர்த்தர் கேட்கிறார். வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எபிரெயர் 3:8. இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு விலகி வராமல் பாவத்திலே தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள். அவர்கள் எதுவரைக்கும் பாவம் செய்வார்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஏராளமான அடையாளங்களை காண்பித்திருக்கிறார். அவர்களும் அந்த அடையாளங்களை தங்கள் கண்களால் கண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை விசுவாசியாதிருக்கிறார்கள். கர்த்தர் நமக்காக அதிகமான காரியங்களை செய்யும் போது நாம் கர்த்தர் மீது அதிகமாய் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அதிகமான நன்மைகளை செய்திருந்தும் நாம் கர்த்தரை விசுவாசியாதிருப்போம் என்றால் கர்த்தருடைய கோபம் நமக்கு விரோதமாக அதிகமாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் அவர்களுடைய கலக குணத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய நீதியான தண்டனையை கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கும் புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் வனாந்திரத்தில் செத்துப்போவோம் என்று சொன்னார்கள். கர்த்தர் அவர்களை செத்துப்போக அனுமதிக்கிறார். அவர்களுடைய வேரோ அல்லது கிளையோ மீதமாய் இராதபடிக்கு அவர்களை முற்றிலுமாய் அழித்து போட கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து அவர்களுக்கு பூரண முடிவை உண்டு பண்ண போகிறார். கர்த்தருடைய வாதை அவர்கள் மீது வரும்போது இப்போது மீதியாய் இருப்பவை எல்லாம் முற்றிலுமாய் அழிந்து போகும். கர்த்தர் மோசேயினிடத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய கோபம் வெளிப்படுகிறது. மோசே கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசுகிறார். இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்பதே மோசேயின் சுருக்கமான ஜெபமாகும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அழிவுக்கு பாத்திரமாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது நீதியான நியாய தீர்ப்பும் அவர்களுக்கு நீதியான தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தமது கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரரின் அக்கிரமத்தை மன்னித்தருள வேண்டும் என்று மோசே அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். பிதாவே, அவர்களுக்கு மன்னியும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவினிடத்தில் ஜெபித்தார்.
மோசே கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசும்போது அவர் பல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினுடைய மகத்துவத்தின்படி இஸ்ரவேல் புத்திரர் மீது கிருபையும் இரக்கமும் காண்பிக்க வேண்டும் என்று மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே என்று மோசே கர்த்தருடைய வல்லமையை உயர்த்தி பேசுகிறார். இதற்கு முன்பு இது போன்று ஒரு சூழ்நிலை வந்தபோது மோசே எப்படி ஜெபித்தாரோ அப்படியே இப்போதும் ஜெபிக்கிறார். மற்ற தேசங்களுக்கு முன்பாக தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுமாறு மோசே விண்ணப்பம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றால் மற்ற தேசத்தார் கர்த்தரை தூஷிப்பார்களே என்று தேவனிடத்தில் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கைகளும் நிறைவேற வேண்டுமானால் அவர் நியமித்து வைத்திருக்கும் நிபந்தனைகளை மனுஷன் நிறைவேற்ற வேண்டும். தமக்கு கீழ்ப்படிபவருக்கு ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாதவருக்கு சாபத்தையும் கர்த்தர் தமக்கு முன் வைத்திருக்கிறார். மற்றவர்கள் தம்மை பற்றி எப்படி நினைப்பார்கள் என்பதில் கர்த்தர் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தாம் பட்சபாதம் இல்லாத நியாயாதிபதி என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். பிரஜாதியார் கர்த்தரை பற்றியும் கர்த்தருடைய ஜனத்தை பற்றியும் கேட்டிருக்கும் காரியங்களை பற்றிய விவரம் வருமாறு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவில் இருக்கிறார். கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறீர். உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறது. பகலில் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறீர். புறஜாதியார் கர்த்தருடைய மகிமையை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு கர்த்தர் நன்மை செய்ய விரும்புகிறார் என்பதும் புறஜாதியாருக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையினால் புறஜாதியார் இஸ்ரவேல் தேசத்தாரோடு யுத்தம் பண்ண விரும்புவதில்லை. கர்த்தருடைய மகிமையை பற்றி புறஜாதி ஜனங்களும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் சகல ஜாதியார் மத்தியிலும் உயர்ந்த நாமமாய் இருக்கிறது. மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரோ இப்போது இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாய் இருக்கிறார். அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து அவர்களை சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மோசே கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசுகிறார். மோசே கர்த்தரை நோக்கி, ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் பிரஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே என்று சொல்லி பரிந்து பேசுகிறார். புறஜாதியார் கர்த்தருடைய கீர்த்தியை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இதுபோல கொன்று போட்டால் புறஜாதியார் மத்தியில் கர்த்தரை பற்றிய மதிப்பும் கர்த்தருடைய ஜனங்களை பற்றிய பயமும் குறைந்து போகும். கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் புத்திரரை ஒரே சமயத்தில் அழித்து போடுவதை நிறுத்திக் கொள்கிறார். ஆயினும் கலகம் பண்ணிய இஸ்ரவேல் புத்திரரை 40 வருஷ காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து போட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். கலகக்காரர்களையெல்லாம் கொள்ளை நோயினால் வாதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அவர்களால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு விரோதமாக கலகம் பண்ண முடியாது. அவர்கள் மீது கொள்ளை நோய் வரும்போது அவர்கள் எல்லோரும் மொத்தமாய் அழிந்து போவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் அழிந்து போவதை எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்களும் கேள்விப்படுவார்கள். காத் ஊரிலுள்ள ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனதை பற்றி சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருப்பார்கள். அஸ்கலோன் பட்டணத்து வீதிகளிலே இஸ்ரவேல் புத்திரரின் அழிவை பற்றி கதை கதையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம் அழிந்து போவதை பார்க்கும்போது புறஜாதி ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். புறஜாதியார் தங்கள் இருதயத்தில் பெருமைப்படுவார்கள். புறஜாதியாருக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பாவமும் தெரியாது. அவர்களுக்கு கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பும் புரியாது. அவர்கள் கர்த்தரை பற்றி தப்பிதமாய் புரிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் அழிந்து போவதை பார்க்கும்போது கர்த்தருடைய வல்லமை குறைந்து போயிற்று என்று ஏளனமாய் பேசுவார்கள்.
மோசே இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசும்போது, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் ஓரேபிலே மகிமையுள்ளதாக அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தரே தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசும்போது அவருடைய நாமத்தை தன்னுடைய விண்ணப்பத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது மோசேயின் விண்ணப்பமாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தண்டித்து திருத்துவதற்கு விரோதமாக மோசே ஒன்றும் சொல்லவில்லை. மோசே கர்த்தருடைய தண்டனைக்கு விரோதமாக ஜெபம் பண்ணவும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கொள்ளை நோயினால் வாதித்து அவர்களை சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போடுவதாக சொன்னார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தருள வேண்டும் என்றும் அவர்களை தம்முடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போடாமல் தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசே கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசும்போது, ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவத்திற்காக மனம் திருந்தி தேவனிடத்தில் பாவ அறிக்கை செய்து பாவ நிவாரண பலி செலுத்தும் போது கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதே வேளையில் ஜனங்கள் மனம் திரும்பாமல் பாவத்தில் தொடர்ந்து ஜீவித்து தேவனுக்கு எதிராக தொடர்ந்து கலகம் பண்ணும்போது கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருந்த போதிலும் அவர் நீதிபரராக இருக்கிறபடியினால் பாவிகளை ஆசீர்வதிக்க மாட்டார். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். குற்றமுள்ளவன் தன் குற்றத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவன் மனம் திருந்தவில்லை என்றால் அவனுக்கு மன்னிப்பு இல்லை. கர்த்தர் அவனை குற்றமற்றவனாக பாவிக்க மாட்டார். அவனுடைய பாவத்திற்கு தகுந்தபடி கர்த்தர் அவனை தண்டித்து போடுவார். மோசே கர்த்தருடைய அன்புக்காகவும் கிருபைக்காகவும் வாக்கு தத்தங்களுக்காகவும் ஜெபிக்கிறார். தேவனுடைய குணாதிசயத்தை கூறி நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்திற்கு விரைவில் பதில் கிடைக்கிறது. அதே சமயத்தில் நாம் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர். கர்த்தர் தமது கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னித்திருக்கிறார். கர்த்தர் கடந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாரை தமது கிருபையினால் மன்னித்தது போல இப்போதும் மன்னித்தருள வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். மோசே கர்த்தரை நோக்கி, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவிகள் ஜெபிக்கும் போது எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியே என் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று ஜெபிப்பது வழக்கம். லூக்கா 18:13 வசனத்தில் ஆயக்காரன் ஜெபித்தது இந்த ஜெபத்தை போன்று இருக்கிறது. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட போது கர்த்தர் தங்களை மன்னித்தது போல மறுபடியும் மன்னிக்க வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமத்தை மன்னிப்பதினால் அவருடைய நீதிக்கு களங்கம் ஏற்படாது. கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நிந்தை உண்டாகாது. கர்த்தர் ஏற்கனவே தமது கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். அதே கிருபையினால் அவர் இப்போதும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருள வேண்டும் என்றும் இதன் மூலமாக கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்கும் என்றும் மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசேயின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பிரதியுத்தரம் சொல்லுகிறார்.
கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய இரக்கமும் நியாய தீர்ப்பும் இடம்பெற்றிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். மோசேயினுடைய பணிவான ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் தணிகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் வார்த்தையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். மோசேயின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் தருகிறார். ஒரு பாவி மனம் திருந்தி தேவனிடத்தில் விசுவாசத்தோடு வரும்போது கர்த்தர் அவன் பாவங்களை உடனடியாக மன்னிக்கிறார். மோசேயைப் போலவே நாமும் மற்றவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசி ஜெபம் பண்ண வேண்டும். பரிந்து பேசும் ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. நமக்கு மற்றவர்கள் மீது அன்பும் கரிசனையும் இருந்தால் மாத்திரமே நாம் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சத்துருக்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும் என்றும், நமக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். மோசேயினுடைய பரிந்து பேசும் ஜெபத்தினால் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அழிவுக்கு தப்பித்துக் கொள்கிறார்கள். ஒரு நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக ஏராளமான பாவிகள் தண்டனைக்கு தப்பிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதோடு தம்முடைய மகிமையையும் விளங்க பண்ணுகிறார். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்பது தீர்க்க தரிசன வாக்கியம். இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. இது 1000 வருஷ அரசாட்சியில் நிறைவேறும். என்னாகமம் 14, 22, 23, 24 ஆகிய வசனங்களில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனம் நிபந்தனை அற்றது என்று சிலர் கருதுகிறார்கள். மனுஷர் பாவம் செய்யும் போது அங்கு சாபம் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியில் சாபம் இராது. ஆகையினால் அப்போது பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணிய போது கர்த்தருடைய மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கர்த்தருடைய மகிமை தூஷிக்கப்படக்கூடாது என்பதில் மோசே மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்பதே மோசேயின் அடிப்படை ஜெபமாகும். கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறவர். தம்முடைய சொந்த ஜனத்தாரிடத்தில் பாவம் காணப்பட்டாலும் கர்த்தர் அவர்களுடைய பாவங்களையும் வெறுக்கிறவர். அவர் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடமாட்டார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் பாவத்தை வெறுக்கிறவர். அதே வேளையில் கர்த்தர் கிருபை உள்ளவராகவும் பாவிகள் மீது இரக்கம் காண்பிக்கிறவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். இந்த சுபாவங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமமாய் இருக்கிறது. இதுவே அவருடைய வல்லமையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்க வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணிய போது, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்தில் இருந்து பிதாவின் வார்த்தை உண்டாயிற்று. பிதாவானவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதோடு இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணவும் செய்கிறார். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. யோவான் 12:28. இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறார்கள். அவர்களுடைய கலக குணம் கர்த்தருக்கு விசனமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையையும் அவர் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த அவருடைய அடையாளங்களையும் கண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தன்னுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும்
இஸ்ரவேல் புத்திரர் தம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரணத்திற்காகத்தான் கர்த்தர் வனாந்திரத்தில் தமக்கு எதிராக கலகம் பண்ணிய இஸ்ரவேல் புத்திரரின் பழைய சந்ததியாரை அழித்து போடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை 10 முறை பரீட்சை பார்த்த சம்பவங்களின் விவரம் வருமாறு: கர்த்தர் தங்களை ஏமாற்றிவிட்டார் என்றும், எகிப்தியர் தங்களை கொன்று போடுவதற்காக தங்களை ஒரு கண்ணியில் சிக்க வைத்து விட்டார் என்றும் கர்த்தருக்கு எதிராக முறையிட்ட சம்பவம். தண்ணீருக்காக மாராவில் முறுமுறுத்தது. சீனாய் வனாந்திரத்திற்கு போய் சேருவதற்கு முன்பாக இறைச்சிக்காகவும் அப்பத்திற்காகவும் முறுமுறுத்தது. மன்னாவை விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்து கீழ்ப்படியாமல் போனது. ரெவித்தீமில் தண்ணீருக்காக முறுமுறுத்தது. பொன் கன்றுக்குட்டியை செய்து விக்கிரக ஆராதனை செய்தது. தபராவில் முறுமுறுத்தது. இறைச்சிக்காக முறுமுறுத்தது. கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிக்காமல் வேவுக்காரரை கானான் தேசத்திற்கு அனுப்பியது. காதேசில் கர்த்தருக்கு எதிரான கலகம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். அவருடைய வல்லமையை பரீட்சை பார்க்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் பரீட்சை பார்க்கிறார்கள். தங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் கலக குணத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் தங்களை தண்டிப்பாரா அல்லது தண்டியாமல் மன்னித்து விடுவாரா என்று இஸ்ரவேல் புத்திரர் 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பொல்லாத ஜனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தமக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை கர்த்தர் கேட்கிறார். அவர் நீடிய சாந்தமும் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் என்று கர்த்தர் கேட்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய அடையாளங்களையும் வல்லமையையும் எகிப்து தேசத்திலும் வனாந்திரத்திலும் கண்டிருக்கிறார்கள். அதன் பின்பும் அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள்.